இந்த ப்ராப்ளம் பாருங்க. A positive integer when divided by 88 gives the remainder 61. When the same number is divided by 11, its remainder is. ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இங்க ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 88ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 61 ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாசிட்டிவ் இன்டிஜரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை வந்து 88ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது. இதே நம்பரை, அதாவது எக்ஸ நம்ம 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதற்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன், இத பாருங்க, உங்களுக்கு புரியும். 88 எக்ஸ் ஒய் பிளஸ் 61 இந்த மாதிரி எடுக்கிறேன். இந்த 88 இந்த ஒய்ல வந்து நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு 149 கிடைக்கும். அதாவது 88 கூட்டல் 61. இந்த 149 பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் இன்டிஜர், இதோடைய நம்ம நம்ம அசியூம் பண்ணிருக்கிறதுல குறைந்தபட்ச நம்பர் தான் இந்த 149. இந்த ஒய் வந்து 149. நம்மளுக்கு வேற கண்டிஷன் நம்ம எதுவும் கொடுக்காதனால நம்ம இந்த 149 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 149 கூட 88 நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னீங்களா, ரிமைண்டர் 61 கிடைக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்சுதான். ஸோ இதே 149 கூட நம்ம 11 டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த 149 கூட 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 ரிமைண்டர் வந்து 6 கிடைக்கும். ரிமைண்டர் 6. ஸோ நம்மளுக்கு ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 6 தான். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.